பிரைஸ் லார்ட். இந்த யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசப் போகிறார். மோசையோடு கூட பேசினவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசப் போகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து நாம் கெஞ்சலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது நீர் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. அந்த இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. Where there is a spirit of the Lord, there is liberty. அந்த இடத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. இப்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. எங்களோடு கூட பேசுவீராக. எங்களோடு கூட இடைப்படுவீராக. அக்கினி இறங்குவதாக ஆண்டவரே. இப்போது ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். இவர்கள் மீது உங்கள் வார்த்தையை இப்போது பொழிந்தருளி ஒரு ஆசீர்வாதத்தை இப்போது கொடுப்பீராக ஆண்டவரே. நீண்ட நாள் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்க பண்ணலாம் ஆண்டவரே. ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆண்டவரே. இவர்கள் விரும்பின காரியத்தை கொடுக்கும்படிக்கு இந்த நாளில் இறங்கி வந்து பேசுவீராக. இந்த நாளில் அற்புதம் செய்து நீரே தேவன் என்பதை விளங்க செய்வீராக. உங்க பராக்கிரம மிகுந்த கரம் இப்போது நீட்டப்படுவதாக ஆண்டவரே. கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர். ஆண்டவரை இப்போது இவர்கள் வாழ்க்கையில நீர் பிரவேசித்து வெறுமையாய் இருக்கிற இவர்கள் வாழ்க்கையில பிரவேசித்து ஒரு அற்புதத்தை செய்து நீரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பீங்க. உங்க அக்கினி இப்போது இறங்கட்டும். ஓ, கட்டுகள் இப்போது அறுக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவித கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். உங்க வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகார ஆவிகளின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரை இப்போது சுட்டெரிக்கப்பட்டு போவதாக. பொல்லாத அந்தகார ஆவிகளின் கிரியைகள் நிர்மூலமாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போது உங்க வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்கின்ற பொழுதே அவங்க உள்ளம் கொழுந்து விட்டு எறியணும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வீராக. எல்லா துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவே உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக பேச போகிறார் உங்களோடு கூட. என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவரே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு வருகிற அந்த ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கும் ஆறுதல் செய்கிற தேவனாகவே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆறுதல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது துக்கத்திலிருந்து ஒரு மீட்பு என்ற அர்த்தம். வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து ஒரு மீட்பு, ஒரு இளைப்பாறுதல் கொள்வதுதான்
ஆறுதல் என்று அர்த்தமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை தான் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் காயப்பட்ட நிலைமையில் இந்த தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தின் நிமித்தமாக நீங்கள் ஆறுதலற்ற நிலைமையிலும் தேர்தலற்ற நிலைமையிலும் இப்போது நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களுடைய ஆறுதலற்ற நிலைமையை மாற்றப் போகிறார். உங்களுடைய தேர்தலற்ற நிலைமையை மாற்றி ஆறுதலின் பாத்திரமாக உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு ஆறுதலின் பாத்திரமாக தேசத்தில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அதற்காக தான் இந்த உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:3 எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்மை தேற்றுகிறார், எப்படி நம்மளை ஆற்றுகிறார்? ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் அவர் உங்களை தேற்றுகிறார், அவர் உங்களை ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் ஆறுதலை கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனை தேற்றுகிறாராம்? ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் உங்களை ஆற்ற முடியாது, எந்த மனிதனும் உங்களை தேற்ற முடியாது, எந்த மனிதர்களும் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரவும் முடியாது. ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நானே உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறேன் மகனே. நீ ஆறுதலற்று கிடக்கிறல்ல, எந்த மனிதர்களாவது என்னை ஆற்றுவாங்களாம், என்னை தேற்றுவாங்களா, எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்களா, என் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற வார்த்தையை சொல்லுவாங்களா என்று நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறல்ல, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், நானே உன்னை தேர்தல் படுத்துகிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆறுதல் படுத்தி, உன்னை தேர்தல் படுத்தி, உன்னை இந்த இந்திய தேசத்தில் ஒரு ஆறுதலின் பாத்திரமாகவே ஆண்டவர் உன்னை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளில் உன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய பெயர் வேதாகமத்தில் எல்ஷிரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்ஷிரா என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பால் குடிக்க கொடுக்கிற மார்பை உடைய ஒரு தாய், பராக்கிரமசாலியான கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கத்தில் அவர் தகப்பனை போல உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார், ஒரு பக்கத்தில் அவர் தாயை போல செயல்படுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறது போல, ஆறுதல் படுத்துகிறது போல, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு சென்று உங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை ஆண்டவர் எப்படி தூக்கி சுமந்தாராம்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை எப்படி தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு செல்வார்களோ அதே போல இந்த கானான் தேசமாகி இந்த இடத்துல நீங்கள் வருகிற வரைக்கும் நீங்கள் நடந்த எல்லா வழிகளிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருடைய தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே என்று மோசே தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறது போல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு அவளை ஆற்றி கொண்டிருந்தார், தேற்றி கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் வருகிற போது எந்த ராட்சத மனிதர்களும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த பொல்லாத ராஜாக்களின் வல்லமைகளும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று சொல்லி, எந்தவித துஷ்ட மிருகங்களும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவே இல்லை, அவர்களுடைய பாதரட்சைகள் கிழிந்து போகவே இல்லை, ஒரு தீங்கும் நிடாதபடிக்கு அவர்களை அழகாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி செய்கிறாரோ அதே போல ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு செய்து அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்.
அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாக அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று அவர் சவால் விட்டு சொன்ன தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பலத்த பராக்கிரமசாலியாய் இஸ்ரவேல் பிள்ளைகளோடு கூட இருந்தார். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஒரு தீங்கும் அவர்களுக்கு நேரிடவில்லை. அவர் பராக்கிரமசாலியாக செயல்படுவார். தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மேல் தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறது போல அவர் செயல்படுவார். ஒரு பக்கத்தில் அவர் எப்படி செயல்படுவாராம்? தாயை போல ஆற்றுவார், தாயை போல தேற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற போது, ஒரு பாலகனை அவள் தாய் எப்படி தேற்றுவாளோ அதே போல ஆண்டவர் தேற்றுவார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் தாயினும் மேலான அன்போடு, அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த அன்போடு அதனிலும் மேலான ஒரு படி அன்பை செலுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைகளை அடிக்கும் பொழுது தாயினுடைய உள்ளம் துடிக்கும். தாயினுடைய உள்ளம் அப்படியே காயப்பட்டு வேதனை போடும். ஐயோ, என் பிள்ளையை அடிக்கிறாங்களே என்று சொல்லி போய் அந்த பிள்ளையோடு கூட தனிமையாக இருக்கும்போது பிள்ளையோடு கூட போய் பேசுவார். அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார். அந்த பிள்ளைகளுக்கு தேர்தலான வார்த்தையை சொல்லுவார். அப்பா உன்னை அடிச்சிட்டாரப்பா, நீ தப்பு செஞ்சதுனால தானே உன்னை அடித்தாரு, நீ கீழ்ப்படியாமல் இருந்ததுனால உன்னை அடித்தாரு, நீ செவி கொடுக்காததுனால உன்னை அடித்தாரு, நீ தவறான வழியில் போனதுனால தான் உன்னை அடித்தாரு. அவர் அடித்தது உனக்கு வலிக்குதில்ல. இனி அப்படி செய்யாத மகனே, இனி அப்படி செய்யாத மகளே, நான் உனக்காக இருக்கிறேன். நான் தாயை போல உன் பக்கத்தில் வரேன். உன் காயத்துக்கு நான் மருந்து போட நான் ரெடியாக இருக்கேன். நான் உன் காயத்துக்கு மருந்து போட உன்னை என் மார்போடு நான் அணைத்து கொள்கிறேன் என்று சொல்லி தாயானவர் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்துகிறது போல நம் ஆண்டவர் தாய் உள்ளம் கொண்டவர், தாயினும் மேலான உள்ளம் கொண்டவர். அவர் தம்முடைய மார்போடு கூட அணைத்து கொண்டு தன் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. ஒரு பக்கத்தில் அவர் அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர், ஒரு பக்கத்தில் அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். தகப்பன் அடித்தாங்கன்னா தாயானவள் அரவணைப்பாள். தகப்பன் காயப்படுத்தினார்னா தாயானவள் காயம் கட்டுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு காயம் கட்டுகிற தேவன் இருக்கிறார். உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன் இருக்கிறார். உங்கள் காயங்களுக்கு மருந்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். தாயுள்ளம் கொண்ட தேவன் இருக்கிறார். நீங்கள் துக்கப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது, துன்பத்தின் மத்தியில் போகின்ற போது, உபத்திரவத்தின் மத்தியில் போகின்ற போது அதை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்க மாட்டார் தேவன். அவர் சொன்னார், என் குமாரத்தியுடைய காயங்களினாலே நான் காயப்பட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் காயப்பட்டு ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறதை பார்த்துட்டு ஆண்டவரோட உள்ளத்தில் காயப்பட்டிருக்கிறார். இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக உங்க வாழ்க்கையில எத்தனையோ காயங்கள் வந்திருக்கலாம். ஃபினான்ஸ் தேவைகள் சந்திக்கப்படாதது நிமித்தமாக உங்க உள்ளத்துல காயங்கள் இருக்கலாம். டிப்ரெஷன் நிமித்தமாக உங்க உள்ளத்துல காயங்கள் இருக்கலாம். மனிதர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தாத நிமித்தமாக, உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளினது நிமித்தமாக உங்க உள்ளத்துல காயங்கள் இருக்கலாம். அல்லது கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து, தவறான காரியத்தை செய்து, அதனால நான் இப்போது தண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என் உள்ளத்துல காயங்கள் இருக்கிறது, அது கொடிதான் இருக்கிறது, அது ஆறாத புண்ணா இருக்கிறது என்று சொல்லி காயத்தோடு கூட நீங்க இருக்கலாம். அந்த காயத்துக்கெல்லாம் அருமருந்தை கொடுக்கிற தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவர் அந்த பிசின் தைலமாக ரத்தத்தை எடுத்து, சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை எடுத்து உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கு அவர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்கள் காயங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக கொண்டு வாங்க. அந்த காயத்தில் அருமருந்தை ஊற்றுவார். தன் ரத்தமாகிய அருமருந்தை ஊற்றி உங்களை காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர், அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகனே, உன் காயத்துக்கு நான் மருந்து போடுகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, தாயை போல தேற்றுகிறவர் உனக்காக இருக்கிறார். நீ அனாதையை போல இருக்க மாட்டாய், திக்கற்ற பிள்ளையை போல இருக்க மாட்டாய். உன்னை ஆறுதல் படுத்துகிறவர், உன்னை
தேர்தல் படுத்துகிறவர், சகலவித ஆறுதலின் தேவனாயிருக்கிறவர். அவரே உன்னை ஆறுதல் படுத்துகிறார். ஏசாயா 51:12 ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கேன். போராட்டத்தின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தோல்வியின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேலை இழந்து போய்விட்டது. என் வீட்டின் காரியங்கள் சந்திக்கப்பட முடியாம நான் மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் அநேக காயங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் பட்சமாயின் பக்கத்தில் வருகிறார். பட்சமாயின் பக்கத்தில் வருகிறார். உன் போர் முடிந்தது, உன் வியாகுலம் முடிந்தது, உன் கண்ணீர் முடிந்தது, உன் வேதனை முடிந்தது, உன் துக்கம் முடிந்தது. உன் துக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் ஆனந்த தைலத்தை உன் மேல ஊற்றி, உன் இருதயத்தின் காயத்தை ஆற்றி, உன் வேதனைகளை மாற்றி, உன் கண்ணீரை துடைத்து, நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக உனக்கு இன்பத்தை காண்கிற நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளோடு கூட பட்சமாய் பேசுங்க. என் பிள்ளைகள் அடிக்கப்பட்டுட்டாங்க, என் பிள்ளைகள் நொறுக்கப்பட்டுட்டாங்க, என் பிள்ளைகள் வேதனை அனுபவித்துட்டாங்க. இந்த கொரோனா என்கிற இந்த உபத்திரவத்தினாலே என் பிள்ளைகள் வேதனை அனுபவித்துட்டாங்க. என் பிள்ளைகளோடு கூட பட்சமாய் பேசுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். அதை பார்த்து சொல்லுங்கள், உன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்கள் போரெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்க போரெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்க இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க போறீங்க. ஆண்டவர் சகல விதத்துக்கும் அவரே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறவர். அவரே உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்கள்ல ஆண்டவர் உபத்திரவத்தின் மத்தியில் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா தெரியும், இந்த கொரோனா என்ற பேண்டமிக் தேசத்துக்கே ஒரு உபத்திரவமாக இருக்குது, ஒரு ட்ரிபுலேஷனாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவரே ஆறுதல் கொடுக்க போகிறார். இந்த சூழ்நிலையில் எந்த மனிதர்களுடைய ஆறுதல் உங்களுக்கு வராது. அந்த மனிதர்களுடைய ஆறுதல் வந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் தான் இருக்கும். அது நித்தியமாக உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் தேவன்கிட்ட இருந்து வருகிற ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதலாம்? அது நித்திய ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும், நீங்கள் உயிரோடு கூட இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த நித்திய ஆறுதலினாலே அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். இப்போது காண்கிற இந்த உபத்திரவத்தை காட்டிலும் வரப்போகிற நாட்கள் மகா உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை ட்ரைன் பண்ணும்படிக்கு இப்பொழுதே இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களுக்கு அவரே ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முன் பார்த்த அந்த வசனத்தின்படியே 2 கொரிந்தியர் 1:4 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு பார்த்து சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய நாங்கள் திராணி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் கர்த்தரே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உபத்திரவத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறீங்க, வேதனைகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்க, பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறீங்க. இதன் மத்தியில் கர்த்தருடைய ஆறுதல் உங்களுக்கு வரப்போகிறதாம். ஹல்லேலூயா. தேவனால் அருளப்படுகிற ஆறுதல் உங்களுக்கு வரப்போகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு எத்தனை மக்கள் உபத்திரவத்தில் வாழ்வாங்க, எத்தனை மக்கள் தத்தளிப்பில் வாழ்வாங்க, எத்தனை மக்கள் வேதனைகளில் வாழ்வாங்க, அவங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆறுதலை கொண்டு செல்லும் பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அப்போது சகலவித உபத்திரவங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இப்போ நீங்கள் படுகிற இந்த உபத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாடுகள் இருக்குல்ல, இதில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலை கொண்டு செல்லும்படிக்கு ஆண்டவர் உங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார்.
நீங்கள் ஆறுதல் அடைந்தாதான் உங்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்த முடியும். நீங்கள் ஆறுதல் அடைந்தாதான் உன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களை ஆறுதல் படுத்த முடியும். நீ ஆறுதல் அடைந்தாதான் உன்னுடைய சபையை ஆறுதல் படுத்த முடியும். நீ ஆறுதல் அடைந்தாதான் நீ உன்னுடைய சீசைகளை, உன்னுடைய உடன் ஊழியர்களை ஆறுதல் படுத்த முடியும். அதற்காக தான் இப்படிப்பட்ட இந்த உபத்திரவத்தின் வழியாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு செல்லுகிறார். இதனால அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தேவன் கிட்ட இருந்து வருகிற அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு அந்த ஆறுதலை கொண்டு நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாக மாற போறீங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த பேண்டமிக், அதற்காக தான் இந்த கொரோனா வைரஸ் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய பிரமாணங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. உணர்ந்து கொண்டு இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கிட்ட இயேசு கிட்ட இருந்து வந்த ஆறுதலினாலே உங்கள் இருதயம் சிறப்பட போகிறது, உங்கள் இருதயம் பலப்பட போகிறது. அதனால நீங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவீங்க, வல்லமையாக உங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக மாறுவீங்க, வல்லமையாய் உங்கள் வேலை ஸ்தானத்தில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஒரு ஆறுதலின் பாத்திரமாக உங்களை ஆண்டவர் மாற்றுவார். பாருங்க, இந்த உபத்திரவத்தின் மத்தியில், இந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் எப்படி கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவர் யாரை நோக்கி பார்ப்பார் என்றால் 2 கொரிந்தியர் 1:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவிடமிருந்து ஆறுதலை எப்படி பெற்றுக்கொண்டாராம்? கிறிஸ்துவின் சிலுவை பாடை நோக்கி பார்த்தார், கிறிஸ்துவினுடைய பாடுகளை நோக்கி பார்த்தார். கிறிஸ்துவினுடைய பாடுகளை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த கிறிஸ்துவிடமிருந்து வருகிற அந்த ஆறுதலும் நம்ம கிட்ட பெருக ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட, கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அப்போது அவர் பாடுகளை சகிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற இந்த உபத்திரவங்களை, இந்த பாடுகளை நீங்கள் சகிக்கிறவர்களாக இருக்கிற போது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறது நிமித்தமாக வருகிற பாடுகள், கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறது நிமித்தமாக வருகிற பாடுகள், கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது நிமித்தமாக உங்களுக்கு வருகிற பாடுகள், உண்மையாய் வாழ்கிறது நிமித்தமாக உங்களுக்கு வருகிற பாடுகள், இப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் சகிக்கின்ற பொழுது அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறுகின்ற போது உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். போராட்டத்தின் நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5:1 அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிறேன், இனி வெளிப்படும் மகிமைக்கு நான் பங்காளியுமாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய மகிமைக்கு, இனி வெளிப்படுகின்ற மகிமைக்கும் நீங்கள் பங்காளியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து வருகிற ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த உபத்திரவத்தின் பாடுகளை சகிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கின்ற போது, அதன் வழியாய் போக உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உங்ககிட்ட கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது இப்போ இருக்கிற அந்த பாடுகளை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏனென்றால் கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறதுல, அதற்காக நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல்
கிறிஸ்துவினுடைய பாடுகளை நோக்கி பார்த்து, சிலுவையை நோக்கி பார்த்து, அதே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி எல்லா பாடுகளையும் சகித்தது போல நீங்கள் சகிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரோ, எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படி அநேக ஜனங்களுக்கு ஆறுதலாக மாற்றினாரோ, ஆறுதலின் பாத்திரமாக மாற்றினாரோ, அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆறுதலின் பாத்திரமாக மாற்றுவார். உன் குடும்பத்துக்கு நீதான் ஆறுதல் பாத்திரம், உன் சபைக்கு நீதான் ஆறுதல் பாத்திரம், இந்த சமுதாயத்துக்கு நீதான் ஆறுதல் பாத்திரம். ஆறுதலின் பாத்திரம் நீதான். உன்னை தான் ஆண்டவர் ஆறுதலின் பாத்திரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் பாடுகள் உங்ககிட்ட பெருகுகிற போது, அதை சகிக்க உங்களை ஒப்பு கொடுக்கிற போது, சிலுவையில் இயேசு எல்லா சிலுவையில் இயேசு பிதா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா பாடுகளையும் சகித்ததினால ஆண்டவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் சிலுவையில் பாடுகளை சகித்தார். நாமும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகளை சகித்தாரோ அதே போல சகிக்கின்ற போது அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியத்தின் பாதையில் அவர் உபத்திரத்தின் வழியை கடந்து சென்றார். அதை தியானித்துட்டு நான் இந்த செய்தியை முடிக்கப் போகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அதில் அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் பர்னபாவும் என்ன செய்தாங்கன்னா, இக்கோனியா பட்டணத்தில் ஊழியம் செய்ய போனாங்க. அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் மகத்தான அற்புதத்தை செய்கிறார், அதிசயங்களை செய்தார். அங்கே இருக்கிற யூதர்கள், அங்கே இருக்கிற கிரேக்கர்கள் எல்லாம் விசுவாசித்தாங்க. அப்படி அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கத்தை இவர்கள் செய்தாங்க. இதை பார்த்துட்டு சில விசுவாச யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த புறஜாதியாரை எழுப்பி பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை துரத்த ஆரம்பித்தாங்க. பவுலும் பர்னபாவும் சரி, இந்த இடத்துல ஊழியம் முடிந்து விட்டது, இந்த உபத்திரவத்தின் பாதையில் நான் கடந்து சென்றாலும் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறேன், ஸோ ஆண்டவர் வேறு இடத்துக்கு என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி அங்கிருந்து லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் போனாங்க. அந்த இடத்துல லிஸ்திராவுக்கு போகிற போது அந்த இடத்துல தாயின் வயிற்றில் இருந்த போதே சப்பானியாய் ஒருத்தர் இருந்தான். அந்த இடத்துல பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிற போது அவன் பவுலின் பிரசங்கத்தை உற்று கவனித்து கொண்டிருந்தான். பவுல் அவனை பார்த்து, இவங்கிட்ட ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொன்னான், நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் கால் ஒன்றி எழுந்து நடந்தான். அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தாயின் வயிற்றில் சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்கள், அந்த லிஸ்திராவில் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யலாம், இவர்களுக்கு பூஜை செய்யலாம், இவர்களை தேவர்களாக நாம் எண்ணி இவர்களுக்கு நாம் இவர்களுக்கு காளைகளை கொண்டு வந்து படைக்கலாம், இவர்களுக்கு பூமாலைகளை போடலாம் என்று சொல்லி அவர்கள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அப்படி செய்ய ஆரம்பித்தாங்க. பவுலை பார்த்து சொன்னாங்க மெர்க்கூரின்னு சொன்னாங்க, பர்னபாவை பார்த்து யூபித்தர் என்று சொன்னாங்க. அந்த யூபித்தருடைய அந்த பூஜாசாரிகள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்து அந்த காளைகளை பலியிட்டு அவங்களுக்கு பூமாலைகளை போட வந்தாங்க. அந்த இடத்துல உபத்திரவத்தின் மத்தியில் பவுல் என்ன செஞ்சான்னு பாருங்க. பவுலும் பர்னபாவும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்களை பார்த்து சொன்னாங்க, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான், ஏன் எங்களை தேவர்களாக நீங்கள் மாற்றுறீங்க? நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் சேவிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் தேவனை குறித்து பிரசங்கிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆனாலும் அவர்களை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனாலும் அவர்கள் சம்மதிக்க கூடாமல் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்தின் மத்தியில் திரும்பவும் என்ன நடந்தது பாருங்க. யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தாங்க. பவுலின் மூலமாக அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. எப்படியாவது வந்து நாம் பவுலுக்கு விரோதமாக எழும்பலான்னு சொல்லி யூதர்கள் அந்த இடத்த தேடி வந்தாங்க. தேடி வந்து பவுலை என்ன செஞ்சாங்க, கல் எறிஞ்சி அடித்தாங்க. அவரை பவுல் கீழே விழுந்து போனார். அவரை எடுத்து வாசலுக்கு புறமே போட்டாங்க. அந்த உபத்திரவத்தின் மத்தியில்
அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலையில், அந்த போராட்டத்தின் மத்தியில் பவுல் என்ன செஞ்சார் பாருங்க, மீண்டும் எழுந்து நடந்தார். எழுந்து நடந்து பர்னபாவை கூட்டிக் கொண்டு தெர்பைக்கு போனார். தெர்பை என்ற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கினார்கள். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற பொழுது அங்கு இருக்க அநேக ஜனங்கள் சீஷராய் மாறினாங்க. இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் பவுல் கடந்து சென்றார். பவுலுடைய போராட்டங்கள் பாருங்க, அந்த இக்கோனியா பட்டணத்தில் தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கித்தாங்க. அங்கே இருக்க பொறாமை பிடித்த யூதர்கள் எழும்பி அவர்களை துரத்துனாங்க. அது அங்கிருந்து லிஸ்ரா என்ற பட்டணத்துக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்ற பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அதை தாங்க முடியாமல் யூதர்கள் கல்லெறிந்து பவுலை கொன்று போட பார்த்தாங்க. அங்கே இருக்கிற மனிதர்கள், பூஜாசாரிகள் எழும்பி இவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இவர்களை விலத்தள்ள பார்த்தாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் பவுலின் மூலமாகவும் பர்னபா மூலமாக அற்புதங்கள் நடந்தபோது அந்த லிஸ்ரா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்தாங்க, இவர்களை தேவர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்ட வேண்டும் என்று சில தந்திரங்களை செய்தாங்க. அது பிசாசுடைய காரியங்கள். உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கின்ற பொழுதும், அதிசயங்கள் நடக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தணுமே ஒழிய, மனிதர்கள் உங்களை புகழ்கின்ற பொழுது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் திருடக்கூடாது. பவுலும் பர்னபாவும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை திருடாம தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தான் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் அந்த இடத்துல வெற்றியை கண்டாங்க. அவர் பவுலின் மூலமாக அற்புதங்கள் நடந்ததை பார்த்து கிரகிக்க முடியாத, சகிக்க முடியாத அந்த யூதர்கள் கல்லெறிந்தாங்க பவுலை. ஆனால் கல்லெறிந்து செத்தவனை போல பவுல் கீழே விழுந்தான். செத்துதான் நினைச்சாங்க. திடீர்னு பவுல் எழுந்து சீஷர்கள் மத்தியில் பர்னபாவை கூட்டிட்டு தெர்பைக்கு போய் அங்கு சுவிசேஷம் சொல்லி அநேகரை சீஷராக்கி பின்பு திரும்பியும் அதே பட்டணத்துக்கு வரான். அதே இந்த லிஸ்ரா பட்டணத்துக்கு வரான். என்ன செய்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற போது, சீஷருடைய மனதை திடப்படுத்தினானா, சீஷருடைய மனதுக்கு ஆறுதலை உண்டு பண்ணினான், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னான். நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுலும் பர்னபாவும் அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னாங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியம் செய்ய தான் போனார் இக்கோனியா பட்டணத்தில். அங்கு புறஜாதிகளே அவங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. யூதர்கள் கல்லெறிந்து பவுலை கொன்று போட நினைத்தாங்க. பவுல் இறந்து போய்விட்டான் என்று நினைத்தாங்க. அந்த சூழ்நிலையிலும் பவுல் எழுந்து நடந்து என்ன செய்தான் பாருங்க, தன்னுடைய தேவன் தனக்கு முன் குறித்து வைத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து அப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகும், அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாகும் பவுல் கடந்து சென்ற பொழுதும் அவன் என்ன செய்தான் பாருங்க, தன்னுடைய சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தினான். அவனுக்கே 1008 பிரச்சனை, அவனே ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறான், அவனே கீழே விழுந்து போன நிலைமை, அவனே இறந்து போகிற ஒரு நிலைமை, எந்த நேரத்தில் வேணாலும் அவன் இறந்து போகலாம் என்கிற ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையின் மத்தியிலோ அவன் என்ன செய்தான் பாருங்க, தன் சீஷருடைய மனதை திடப்படுத்தினான். அந்த சீஷர்களை பார்த்து சொன்னான், விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னான். அவர்களை பார்த்து சொன்னான், இப்படி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்களுடைய உடன் ஊழியர்களை பலப்படுத்த வேண்டும், அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், உங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் உங்களுடைய வேதனைகள் மத்தியிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலை செலுத்தணும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவையிலிருந்து உங்களுக்கு ஆறுதல் டைரெக்டாக கடந்து வரும். அந்த ஆறுதலினாலே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களை திடப்படுத்துவீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீங்க. அவங்களை பார்த்து சொல்லுவீங்க, இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அவர்களை தேற்றுவீங்க. ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன சீஷரை பார்த்து சொன்னார், தன்னுடைய உத்தம குமாரனாகிய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயை பார்த்து சொன்னார். 2 தீமோத்தேயு 3:11 அவர் சொன்னார், நான் அந்தியோகியா பட்டணத்திலையும் இக்கோனியா பட்டணத்திலையும் லிஸ்ரா பட்டணங்களிலும் எனக்கு உண்டான துன்பங்கள் யாவையும் நீ நன்றாக அறிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் அங்கே கல்லெறியப்பட்ட போது அந்த இடத்துல நீ இருந்த, எனக்கு வந்த உபத்திரவத்தை நீ பார்த்து கொண்டிருந்த, நீ நன்றாக இருந்திருக்கிற. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எவ்வளோ பாடுகளை சகித்தேன். என் ஊழியத்தில் எவ்வளோ பாடுகள் வந்தது. ஆசியாவில் நாங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாதையில் நடந்து சென்றோம். எங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தது. எங்கள் திராணிக்கு மேலே எங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள் எங்களுக்கு வந்தது. அதெல்லாம் நாங்கள் இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்தோம், இயேசுவின் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தோம். மரணத்தினின்று இயேசு எங்களை தப்புவித்தார், இன்னும் எங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் எங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் எங்களுக்கு வந்தது, இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வந்தது. இந்த போராட்டங்களின் துன்பங்களையும் நான் சகித்தேன். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரே என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தன்னுடைய சீஷனான தன்னுடைய ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எவ்வளோ துன்பங்களை சகித்தேன் மகனே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் தான் என்னை நீங்களாக்கி விட்டார், யூதராஜ சிங்கம் தான் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சீஷனை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு சொல்லி அந்த ஊழியக்காரனை திடப்படுத்தினார், அந்த ஊழியக்காரனை பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் கீழே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் திடப்படுத்தணும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்கள் பலப்படுத்தணும், அவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாக நீங்கள் இருக்கணும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தான் ஆறுதல் செய்யணும், நீங்கள் தான் ஆறுதல் படுத்தணும். கர்த்தருடைய ஆறுதலினாலே நீங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்களை நீங்கள் தூக்கி எடுக்கணும். கிறிஸ்துவினுடைய பாடுகள் உங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதலும் பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் மத்தியில் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். யோசேப்போட வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பு சின்ன வயதிலேயே 17 வயதிலேயே அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. தன் சகோதரர்கள் பொறாமையின் நிமித்தமாக, வஞ்சகத்தின் நிமித்தமாக, வன்கண்ணின் நிமித்தமாக அவன் எப்படி முன்னேறுவான் வாழ்க்கையில், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. உபத்திரவத்தின் பாதையில் அன்றைக்கு யோசேப்பு கடந்து சென்றான். சின்ன வயசுலேயே அவனை என்ன செய்தாங்க, எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு வந்தாங்க. போத்திபார் வீட்டில் அவன் வளர்ந்தான், போத்திபார் வீட்டில் வேலை செய்தான், உண்மையாக இருந்தான். ஆனால் போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு மேலே கண் வைத்து பழி சொல்லி அவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஒரு தப்பும் செய்யலை, சிறைச்சாலையில் அடைத்தாங்க. உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம், பாடுகளின் மேலே பாடுகள். அங்கிருந்த பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவன் சொன்னான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து எப்படியாவது எகிப்து ராஜா கிட்ட சொல்லி என்னை விடுவித்தரலும் என்று அவன் சொன்னான். ஆனாலும் பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். அப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியாய் அவன் போனான், பாடுகள் வழியாய் போனான், வேதனைகள் வழியாய் போனான். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு விற்கப்பட்டு போனான். நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கப்படுவதற்கு தன் யூதாஸ் காரியத்தை 30 வெள்ளிக்காசுக்கு அவரை ஒப்பு கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்து விற்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அதன் வழியாக யோசேப்பு கடந்து சென்றான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார். தேவனோ
அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. தேவனோ உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை அழிந்து போகிறது என்கிற அந்த சூழ்நிலை வந்தாலும், இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் நீ கடந்து சென்றாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். யோசேப்போடு கூட இருந்து ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. எகிப்து தேசத்துக்கு அவனை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எகிப்து தேசத்துக்கே பிரைம் மினிஸ்டராய் மாற்றினார். அந்த உபத்திரவத்தின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியில் யோசேப்பு என்ன செய்தான் பாருங்க. யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் ஆறுதலாக இருந்தான். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடம் வந்து சொன்னாங்க, நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை குழியில் தூக்கி போட்டோம், உமக்கு நாங்கள் தீமை செய்தோம், உமக்கு நாங்கள் செய்ததெல்லாம் நீ எங்களுக்கு மன்னித்து விடும் என்று சொல்லி யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பிடம் வேண்டிக் கொண்டார்கள். அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க. யோசேப்பு சொன்னான், ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இந்த நாளில் நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லி உங்கள் பட்சமாய் நான் இருப்பேன். யோசேப்பு அவங்களுடைய சகோதரர்களுக்கு ஆறுதல் சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீங்க, தகப்பன் இறந்து போனார்ல, இனி நான் உங்களுக்கு ஆறுதல் பண்ணுவேன், இனி நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். நான் ஆறுதலற்ற நிலைமையில் இருந்தேன், நான் தேர்தலற்ற நிலைமையில் இருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் தான் என்னை ஆறுதல் படுத்தினார். கர்த்தர் தான் என்னோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். எனக்கு உண்டான எல்லா தீமையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணினார். என் உள்ளத்தை ஆற்றினார், என் உள்ளத்தை தேற்றினார். எனக்கு தகப்பனாக இருந்தார், எனக்கு தாயாக இருந்தார். அவரே என்னை தேற்றினார். என்னுடைய எல்லா உபத்திரவங்களும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்பொழுது நீங்கள் ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிற போது நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்கள் குழந்தைகளை பராமரிப்பேன், உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறவனாக இருப்பேன் சொல்லி யோசேப்பு தன் சகோதரர்களை ஆறுதல் சொன்னான். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட பட்சமாய் பேசினான். அதே போல தான் உங்களையும் ஆண்டவர் செய்வார். நீங்களும் ஆறுதலற்ற பாத்திரமாக உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கீங்களே, வேதனைகள் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்கள, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் திகைத்து போன நிலைமையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்கள, உங்கள் வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலைமையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்கள, உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய குடும்பத்தாரை சத்துருவாய் எழும்பி உங்களை குழியில் தூக்கி போட்டிருக்கிறாங்கல்ல, வீண் பழியை சொல்லி உங்களை உபத்திரவத்துக்கு உட்படுத்தினாங்கல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தான் பவுலோடு கூட இருந்து அவர்களுடைய உபத்திரவங்களில் எப்படி பவுலை நீங்களாக்கி விட்டாரோ, யோசேப்போடு கூட இருந்து அவனுடைய உபத்திரவத்திலிருந்து எப்படி ஆண்டவர் அவனை விடுவித்தாரோ, அதே போல உங்களையும் விடுவிப்பார், அதே போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆறுதலற்று கிடக்கிற உன்னை தான் ஆறுதலின் பாத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதே அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே மகளே, உன்னை ஆறுதலின் பாத்திரமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் துக்கத்துக்கு பதிலாக உனக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். உன் துயரத்துக்கு பதிலாக உனக்கு துதியின் உடையை கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்துகிறார், உன்னை தேர்தல் படுத்துகிறார், உன்னை ஆறுதலின் பாத்திரமாக நிலைநிறுத்துகிறார். இந்த தேசத்தின் ஜனத்திற்கு உன்னையே ஆறுதலின் பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத, நீ வேதனைப்படாத. யோசேப்பை போல சிலுவையின் பாடுகளை நோக்கிப்பார். பவுலை போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை நோக்கிப்பார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை நோக்கி பார்த்ததுனால அவருக்கு வந்த எல்லா உபத்திரவ
உபத்திரவங்களை மேற்கொள்ள முடிந்தது. அதே போல உனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களை மேற்கொள்வதற்குண்டான ஒரு புதிய வல்லமையின் பலத்தினாலே ஆண்டவர் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Receive that new strength. In the name of Jesus of Nazareth. இப்போது ஒரு புதிய பலன் இறங்குகிறது. ஹல்லேலூயா. உன்னை ஆறுதலின் பாத்திரமாக இந்த தேசத்தில் நிலைநிறுத்தி உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீ அநேக ஜனங்களை பராமரிப்பாய். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளின ஜனங்களுக்கு உன்னை தான் ஆண்டவர் ஆறுதலின் பாத்திரமாக மாற்றுவார். யார் உன்னை புறக்கணித்து தள்ளினார்களோ அவர்களே உன்னை வா என்று கூப்பிட்டு அழைப்பார்கள். அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அவர்கள் உன் மூலமாக கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவர் அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஓ சந்தா ஆண்டவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். உன்னை அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த போகிறார். உன் துக்கத்துக்கும் உன் துயரத்துக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் வியாகுலத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. மகனே, நீ கலங்காதே. உன் இருதயத்தின் காயங்கள்லாம் ஆற்றப்படுகிறது. தாயை போல் அவர் உன்னை தேற்றுகிறார். ஓ தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உன்னிடத்தில் நெருங்கி வந்து உன் காயங்களை ஆற்றுகிறவராக இந்த நேரத்தில் வெளிப்படுகிறார். ஓ சந்தஹுரதரகபா. ஆவியானவரே, ஒரு புதிய பலனை இப்போது தருவீராக. ஆவியானவரே, இவர்களை உபத்திரவத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராகப்பா. பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அந்த உபத்திரவத்தில் அவனை நீங்களாக்கி விடுகிறார். தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னார். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உம்முடைய பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வைத்திருக்கீங்க. உம்முடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்ள வைத்திருக்கீங்க. உங்கள் கிருபைகளை அறிந்து கொள்ள வச்சிருக்கீங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you.